27/3/2026 ஸ்ரீ ராமநவமி நடக்க இருக்கிறது. இந்த ராமநவமியோட நல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கிறீங்க. ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ யார் வீட்டில் இருக்கோ அவங்க ஃபோட்டோவை உங்களுக்கு பிடித்த மாதிரி அலங்காரம் செஞ்சு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏற்றிட்டு வந்துட்டு உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த ராமபிரானை மனதார தியானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ராமாயணம் படிச்சுட்டு வாங்க. என்னங்க ராமாயணம் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக கேட்பீங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. வெறும் 28 வரிகளில் நான் சின்னதாக ராமாயணம் சொல்கிறேன். இதோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் படிச்சுட்டு வாங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் இதை டெய்லி 3 நாட்களுக்கு நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் உங்களோட என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அந்த குறைகள் உடனே நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமபிரானை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறீங்க. இப்போ ராமபிரானுக்கு நேவேத்தியமாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பானகமும் நீர்மரும் செய்து வச்சுக்கலாம். இந்த பானகம் நீர்மரும் உங்கள் வீட்டில் அக்கம் பக்கம் யாராவது இருந்தால் நீங்கள் அந்த பிரசாதத்தை இந்த 28 வரி ராமாயணத்துலேயே முடிச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாமே ராமபிரானுக்கு காட்டி முடிச்சு அந்த பிரசாதத்தை முதல்ல யார் படிக்கிறீங்களோ நீங்கள் அந்த பிரசாதத்தை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குடித்து அந்த ராமரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ராமபிரானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 28 வரியில் ராமாயணம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். வில்லது ஏந்தி வந்தாய், வன்பகை தன்னை வென்றாய், கல்லது பெண்ணை செய்தாய், கனிந்ததோர் அன்பில் நின்றாய், வில்லது வளைத்து அங்கே மிதிலையின் மகளை மணைந்தாய், சொல்லது ஒன்றே என்றாய், தந்தையின் வாக்கு ஏற்றாய், தம்பிக்கு தேசம் தந்தாய், தியாகமே உருவாயானை, பஞ்சன பாதம் அமைந்த நங்கையாம் சீதையுடனே, தம்பியாம் லகுவன் தொடர கடுவனம் விரும்பி புகுந்தாய், ராவணன் கவர்ந்து சென்ற பைங்கொடி சீதை தன்னை, அஞ்சனை மைந்தன் துணையால் செருவென்று மீட்டு வந்தாய், சிவனவன் பாதம் தொழுது சிந்தையில் மகிழ்வு கொண்டு அயோத்தி மீண்டும் பட்டத்து அரசனானாய், பார்ப்புகழ் சீதாராமா பரிவுடை பரந்தாமா, சீருடன் எம்மை காப்பாய், சிந்தையை தெளியச் செய்வாய், கார்பொழி வெள்ளம் போல கருணையும் மிகுந்து தருவாய். இந்த 28 வரி ராமாயணத்தை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இதை தொடர்ந்து 3 நாட்கள் உங்கள் வீட்டில் ராமநவமி உற்சவமாக 3 நாட்கள் ராமர் உற்சவமாக நினச்சி நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட குறையாக இருந்தாலும் உடனே அந்த ராமபிரான் உங்களுக்கு சரி பண்ணி வைப்பார். ஜெய் ஸ்ரீராம்.